ஹாய். அப்பா, சரியான குளிருங்க. ஆக்சுவலாக நைட்டு ஒரு மேலே வந்துட்டோம். நம்ம 7 o'clock வந்துட்டோம். பயங்கரமாக அலைஞ்சி தெரிஞ்சு ஸோ ஃபைனலாக ஒரு ரூம் கிடச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6 o'clock ஆக போகுது. ஸோ நல்ல குளிர், டிசம்பர் மாதம், கொல்லி சொல்லவே தேவையில்லை. நம்ம வீட்லேயே இருக்கோம், வீட்டில் தான் டெய்லி பண்ணுறோமே, நல்லா குளிர் இழுத்து போயிட்டு தூங்குறது. ஸோ அப்படியே வெளில போயிட்டு காஃபி டீ எதனா குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஸோ சீக்கிரமாக கிளம்பி ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குது, நியர்பை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம அது பக்கத்தில் பார்த்து தான் நம்ம ரூம் எடுத்துருக்கோம். ஏன் சவுட்டு கப்பியாக பேசுகிறேன்னா, ரூம்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது பக்கத்தில். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சில பேர் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் போயிட்டு யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லை, ஏர்லி மார்னிங் செம்ம குளிருங்க, செம்ம குளிர், ஃபேன்லாம் தேவையே கிடையாது. செம்ம வறுத்து, கிளைமேட்டு 70 ஏர்பின் பெண்டு இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஒரு படத்தில் அந்த விஜய் படம் வாரிசு படத்தில் அந்த டைரக்டர் சொல்லுவார், ப்ரொடியூசர், அந்த மாதிரி ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க, வறுத்துங்க. ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல கிளைமேட் இருக்கும், ஃபால்ஸில் குளிக்க முடியாது, நல்ல ஃபால்ஸ் இருக்காது, ஃபேமஸான ஃபால்ஸ். பட் இது அப்படி இல்லை, எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ வறுத்து நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாவும் வருது கொலியன்ஸில். ஸோ தாராளமாக வாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, செம்ம வறுத்து. நீ கிளம்பலாம் தான் இருந்தேன், இன்னும் ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல கிளம்புவோம் சென்னைக்கு. ஓகே, நான் இப்போ காஃபி சாப்பிட போகிறேன், போகலாம். ஹாய். ஸோ அவ்வளோதாங்க, குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு காலைல போயிட்டு எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு டீலாம் குடிச்சு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த ரோடெலாம் வீடியோ எடுக்க முடியல, நான் ஆக்சுவலாக எடுத்து போகல, கேமரா எடுத்துகிட்டு போகல. ஸோ அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில். ஸோ அங்கே தான் போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஆகாய கங்கை போகிற வழியில தான் அர்ப்பலீஸ்வரர் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. ஸோ இது இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் ஆகாய கங்கை போய் என்ட்ராவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனேன். ஏன்னா நம்ம காலையிலேயே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் போனோம். ஸோ கோவில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இது, பழைய கோயில். ஆக்சுவலாக இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அங்கே கேட்டது, நான் நெட்டில் சர்ச் பண்ணது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப போர் அடிக்காமல் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். ஆக்சுவலாக இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர், ரிஷிகள், முனிவர்கள்லாம் தவம் பண்ண இடம்னு சொல்கிறாங்க. இப்போவும் இங்கே நிறைய சித்தர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு ஸோ இங்கே நம்பிக்கை இருக்குது. இந்த மலையே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய மூலிகைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இங்கே. இந்த மூலிகை சாரில் சூப்பு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே, அவ்வளோ எனர்ஜிட்டியாக இருக்குது. நான் 2 நாளும் காலையில் அது குடித்தேன். காஃபி குடித்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 o'clock அது குடிச்சிடும். ஸோ அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதெல்லாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஐயனாறு நதின்னு சொல்கிறாங்க, ஐயாறு நதி, சாரி, அது இப்போ ஆகாய கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1720 கட்டப்பட்ட கோவில். ஸோ இந்த நதியில் சிவன் மீன் வடிவில் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எதுக்குன்னா அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க, அது சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் அந்த காலத்தில் ஆண்டுட்டு இருக்கும்போது இது ஒரு விவசாய இடமா இருந்திருக்கு. ஸோ அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த விவசாய இடத்துல அவங்க விவசாயம் பண்ணும்போது தோண்டுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தோண்டும் போது அங்கே வந்து இந்த ரத்தம் வலிஞ்சு வந்திருக்கு நிலத்துல இருந்து. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை இருந்திருக்கு, லிங்கம் இருந்திருக்கு. ஸோ லிங்கம் அந்த மாதிரி தானாக இருந்துச்சு அப்படின்னா சுயம்புலிங்கம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லிங்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த லிங்கத்தை எடுத்து அவங்க வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கவங்க. ஸோ சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதை. ஸோ இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தவங்க அங்கே சாமி கும்பிட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றுல மீன் பிடிச்சி மீன் வந்து அறுத்து குழம்புல போட்டு குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. சாமி கும்பிட வந்துட்டு திருப்பி போய் பார்க்கும்போது அறுபட்ட மீன்லாம் திருப்பி உயிராகி ஆற்றுல குதிச்சு நீந்தி இருக்கு. ஸோ அதனால அதுக்காக பார்த்தீங்கன்னா அறுபட்ட மீன்
திருப்பி உயிர் பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்லி அர்பலீஸ்வரர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சாமி. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த மீன்லாம் இருக்கு பாருங்க அந்த ஆற்றுல, அந்த மீனை பிடிச்சி அதுக்கு மூக்குத்தி போட்டு திருப்பி ஆற்றுலேயே விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கும். அது யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது உண்மைதான். அந்த மாதிரி இருக்கு. ஏதோ சம்திங் ஏதோ ஒரு விழா ஆடி மாசத்துல பண்ணுவாங்களா, அப்போ பண்றாங்களாம். ஸோ இந்த மலையே பார்த்தீங்கன்னா இப்பவும் நிறைய சித்தர்கள்லாம் இந்த மலையில இருக்காங்க. நிறைய மூலிகைத்தன்மை இருக்கு. ஸோ நம்ம நோய் இந்த மனநலம் இது அந்த மாதிரி எதனா இருக்கவங்க, நிறைய தோஷம் இருக்கவங்க, ஸோ அவங்களாம் வந்து இங்கே குளிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது ஏதோ ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா சிவன் ஐயா இருக்காருன்னா கண்டிப்பா இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வரலாற்று அந்த தன்மை சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ஃபேமஸ்ங்க. எங்கள் அம்மா ஆக்சுவலாக சொல்லிட்டே இருந்தாங்க, எங்கன்னா சிவன் கோயிலில் போய் நீ விளக்கு ஏற்றுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம நேரம் இங்கே இவ்வளோ ஒரு வரலாற்று இவ்வளோ பெரிய கோயிலில் ஸோ வந்திருக்கோம், சிவன் அங்கே ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு முன்னே இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இப்போ லைஃப்பில் நிறைய விஷயம்லாம் பட்டாச்சு. ஸோ இனிமேல் தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என் 2 பொண்ணுங்களுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நினச்சி விளக்கு ஏற்றணும். ஆக்சுவலாக அது ரெட்டையில் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ நான் 2 விளக்கு வாங்கி கிழக்க பார்த்த மாதிரி வச்சு ஏற்றினேன். அதே மாதிரி அதே மாதிரி இந்த பெயர் அர்ச்சனை சீட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அது வாங்கி நம்ம பேர் ராசி சொல்லி அங்கே அர்ச்சனை பண்ணோம். ஸோ நான் 4 சீட்டை வாங்கி என் தங்கச்சி, என் 2 பொண்ணுங்க, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஸோ பேர் சொல்லி அங்கே அர்ச்சனை பண்ணேன். ஸோ இங்கே போனீங்கன்னா இது பண்ணுங்க, ரொம்ப நல்லதான். ஸோ அங்கே சாமி கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு ஸோ நல்லா இருந்துச்சு தரிசனம்லாம். ரொம்ப காலியாக, இந்த கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்குமா அங்கே ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ காலியாக தரிசனம் நம்ம ஈஸியாக பண்ணிட்டு நல்ல சிவன் ஐயா கிட்ட இருந்து பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஆகாய கங்கை என்ட்ராவுனா பயங்கர டிசப்பாயிண்டட். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே சரியான வெள்ளம். ஸோ தண்ணி ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்கான். ஸோ அதனால் இங்கே ஒரு 10 நாளாக க்ளோஸில் தான் இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க, உள்ளே போகிறது பயங்கர ரிஸ்க்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ட்ரெக்கிங். இது ஒரு 1600 படிக்கட்டு தாண்டி கீழே போய் அதுக்கப்புறம் அந்த மலை அந்த பாறைலாம் இருக்கிற அந்த கரடு முரடான பாதைலாம் தாண்டி தான் நம்ம ஃபால்ஸ் கிட்ட போனோம். ஸோ அந்த படிக்கிட்ட தண்ணி வீழுது. ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் யாரும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப நம்ம இதுக்காகவும் நம்ம வந்ததே 72 ஹேர்பின் பெண்டு. ஸோ அது அர்பலீஸ்வரர் கோவில். ஸோ ஆகாய கங்கை. ஸோ அதை பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கிளம்பிடலாம், பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக அங்கே ஒருத்தர் என்ட்ரன்ஸில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் தான் அங்கே மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். சென்னையிலேருந்து வரேன், ஆக்சுவலாக இதுக்காக தான் வந்தேன், ரொம்ப தூரம் பைக்கில் ட்ராவல் பண்ணி வரேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெக்கிங்கும் ஆகாய கங்கை பார்க்கணும், ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுக்காகவும் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒன்றும் இல்லை தம்பி, இன்னைக்கு ஆஃபீஸர்லாம் வராங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க லைஃப்ல, இதெல்லாம் ஒரு டைம் திருப்பி இங்கே வருவியா வர மாட்டியா தெரியாது. ஸோ நீ வெயிட் பண்ணி என் ஃபோன் நம்பர் வாங்கிக்க, நீ ஈவினிங் ஃபோன் பண்ணு, அப்படி ஓப்பன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்றேன். ரொம்ப இது பண்ணாம ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூம் தங்கிடு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ உனக்கு ஒரு சான்ஸ் இது, நீ கண்டிப்பா பார்க்க முடியும் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏன்னா இது வந்து நிறைய அந்த மூலிகை தன்மைலாம் இருக்கு. நீ அது கிட்ட போய் குளிக்க முடியலனாலும் அந்த சாரல்ல நனைஞ்சாலே போதும், உனக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும், அந்த வைப்ரேஷன். ஸோ நீ ஃபோன் பண்ணினாரு. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணோம், அதே மாதிரி சரி ஓகே அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு பக்கத்தில் ஏதோ ஃபால்ஸ் இருக்கு, வேணா அங்கே போய் ட்ரை பண்ண அப்படின்னாரு. ஸோ அங்கே கிளம்பிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக ஆகாய கங்கை ஃபால்ஸு குளிக்க அலௌடு இல்லை, தண்ணி அதிகமாக வருதா. இது அது பக்கத்தில் ஸோ ஒரு சிற்றருவி சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து போகிற தண்ணி தான் ஆகாய கங்கையில் போய் விழுது. அது ஆக்சுவலாக இங்கேருந்து அது ஒரு 1200 படிக்கட்டுக்கு இறங்கணும். இங்கே எப்படி குளிப்பாங்க? ஆக்சுவலாக இங்கே வர தண்ணி தாங்க அங்கே போய் விழுது. இல்லை அப்படியே நின்று குளிக்கணும் போல்.
இங்கே எப்படி ப்ரோ இங்கே குளிக்கலாமா? அது அங்கே க்ளோஸில் இருக்குது. நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆ நாளைக்கு ஓப்பனாமா? ஒரு வாரம் க்ளோஸில் இருக்கும். ஃபால்ஸ் அதிகமாக தண்ணி போனாலும் கீழே படி வரைக்கும் தண்ணி வருதாங்க. இங்கே தான் குளிக்கிறாங்க. இங்கே அங்கே அந்த பக்கம் குளிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே போகிற தண்ணி தான் அங்கே ஆகாய கங்கையில் விடுதில்ல. ஏண்ணா உள்ளியாண்ணா? இல்லை அந்த கடைக்கு இதுலையாண்ணா பெருப்போட போகலாம். ஓ அவனுக்கு விழுந்தா போய் அங்கே போய் ஆனால் குளிக்க முடியாது. எப்படியா? ஓகே வா சில்லுன்னு இருக்கு தரையே. மொபைலு இல்லை ஆள் இல்லை. மொபைல் ஓகே ஓ ஐயோ இருந்தா போயிட்டு அந்த பக்கத்துக்கு உள்ள வந்து தான் போடும். இருந்தா அங்கே வருங்க போயா அங்கே போய் உள்ள வேண்டியது. ஐயப்பா ஓகே அப்பா ஆக்சுவலாக வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து இங்கே குளிக்கவே முடியாதுங்க. எல்லாம் சும்மா வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சில பேர் குளிக்கிறாங்க, பட் அந்த பக்கம் குளிக்கிறாங்க. ஆனால் பயங்கர ரிஸ்க்குங்க இது. இங்கே கொஞ்சம் அடிச்சுட்டு போச்சுன்னா அந்த ஃபோர்ஸு நம்ம அப்படியே போயிட்டு அந்த ஆகாய கங்கைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மலை எண்டு அது இந்த பக்கமாக அப்படியே தண்ணி ட்ராவல் பண்ணி அந்த வாட்ரு போய் விழுற இடம். ஸோ பயங்கர ரிஸ்க்கு. ஸோ நம்ம குளிக்கல. கொஞ்சம் பேர் பசங்க வந்து அந்த படியும் ஒன்று இருக்குது, அப்படியே ஓரமாக நின்று அப்படியே குளிக்கிறாங்க. ஃபேமிலிஸும் நிறைய குளிக்கலாம் அப்படின்னாங்க, பட் நம்ம குளிக்கல. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ்லேயும் குளிக்க முடியல. இங்கே குளிக்கிறது பயங்கர ரிஸ்க்கு. ஸோ அப்படியே நான் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அது பார்த்திங்கன்னா மாசிலா அருவி. ஆக்சுவலாக இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 3 அருவிங்க. ஆகாய கங்கை, மாசிலா அருவி, நம்ம அருவி. இந்த 3 அருவியும் சின்ன சின்ன அருவிங்க, மற்ற அருவிலாம் இருக்குது பாருங்க, அந்த மலையில் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போய் ஆகாய கங்கையில் விழுமா. ஸோ அங்கே குளிக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா அருவிலையும் எல்லா மலையில் இருக்க மூலிகையும் பட்டு குளித்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு அருவி இருக்குது, ஒரு 3 அருவி இருக்குது. ஸோ அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஆகாய கங்கை ட்ரெக்கிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்தேன் நான். அது வந்து ரொம்ப பண்ண முடியாது, ரொம்ப சேலஞ்சிங்கான ட்ரெக்கிங் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னன்னா இது இப்போ பண்ணலாம் வாங்க என்னதான் அது பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பக்கத்தில் வந்து இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் எட்டுக்கை அம்மன் கோவில்னு ஒரு ஃபேமஸான கோவில், அங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலான கோவில். ஸோ அங்கேயும் போக சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் கிளம்பிட்டோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆகாய கங்கையை பார்க்காம போனது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது.
ஸோ ஓகே, இன்னைக்கு பார்ப்போம். அவர் ஃபோன் பண்ணாருன்னா இன்னைக்கு ரூம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஆகாய கங்கை பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தலையில் எழுதிச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு இது வரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. ஸோ பார்ப்போம். ஒரு வாரமாக க்ளோஸில் இருக்குது. நம்ம நேரம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு செம்மையாக திருப்தியாக சென்னைக்கு போவேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாசிலா அருவி, எட்டுக்கையம்மன் அந்த கோவிலுக்கு போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்டேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடும். ஸோ எப்போ மாதிரி ஃப்ரீயாக கூலாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள். ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.